நீடாமங்கலம் பகுதியில் பெய்த கனமழையால் 2000 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நீடாமங்கலம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியிருக்கு. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் இருந்து வருகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை மையம் அறிவித்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட அனுமந்தபுரம், ஒட்டக்குடி, ஒளிமதி, கப்பலுடன் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த 90 நாட்களுக்கு முன்பு சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 2000 ஏக்கர் பரப்பிலான குறுவை நெற்கதிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நிலப்பரப்பில் தலையை சாய்ந்து அங்கு தேங்கி கிடைக்கும் மழைநீரில் மூழ்கி நெல்மணிகள் முழுவதும் முளைக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த ஒரு கவலை அடைந்து வருகின்றன. சுமார் இந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு குறிப்பாக ஒரு 30,000 ஏக்கர் ஒன்றுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீடாமங்கலம் பகுதியில குறிப்பாக ஒளிமதி அனுமந்தபுரம் கிராமத்துல ஏற்கனவே தூர்வாரப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த ஆண்டு தூர்வாரப்பட்ட அந்த வாய்க்கால் முழுவதுமே துண்டு போயிருக்கு. முறையாக தூர்வாரல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு ஒரு உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.